அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயக உடவியலாளர் இரா மதுரன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் இரா மதுரன். வணக்கம் தானே அன்புறவுகளுக்கு நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். இதுவரை நாட்களும் நாங்கள் தொடர்ச்சியாக பொது தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்த்து வந்திருந்தோம். பொது தேர்தல் முடிவுக்கு வந்து ஆட்சி யார் அமைத்திருக்கிறார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் எங்களுடைய உறவுகள் எல்லோருக்குமே தெளிவாக தெரியும். 10வது நாடாளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டு 21ஆம் தேதி முதலாவது அமர்வு நடைபெற்றது. இராமதுரன், நான் நினைக்கிறேன் வரலாறு காணாத வகையில் நாடாளுமன்றத்தில் புதுவிதமான ஒரு ஆட்சி அங்கே அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது தமிழர் தரப்பில் இருந்தாலும் சரி, சிங்கள தரப்பில் இருந்தாலும் சரி, ஒரு வித்தியாசமான நாடாளுமன்றம் இந்த 10வது நாடாளுமன்றம் என்றதை நாங்கள் கூறலாம். முதலில் 21ஆம் தேதி நீங்கள் என்ன அங்கே அவதானித்தீர்கள்? உண்மைதான், மாற்றம் என்ற ஒரு கோஷத்தோடு அரசியலிலே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அவதானிப்பை கொண்டிருக்கின்ற ஒரு தரப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசியல் ரீதியாக தன்னுடைய ஆதரவு தளத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்ற பின்னணியில் 10வது நாடாளுமன்றம் பல விடயங்களை தன்னகத்தை கொண்டதாக அமைந்திருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அவர்கள் பல விடயங்களை இந்த 10வது நாடாளுமன்ற என்பது ஒரு புதுவிதமான ஒரு பயணத்தை அது தொடங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக, குறிப்பாக அமைச்சரவை விடயங்கள். இதற்கு முன்னைய அரசுகள் எல்லாமே தங்களுடைய கூட்டணி கட்சிகளையும் தங்களுடைய அதாவது ஊழல் முறைகேடுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள், கட்சி நடவடிக்கைகளிலே தங்களோடு தோள் நிற்பவர்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே, தொடர்ந்தும் தங்களுடைய ஆதரவு தளத்தை திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே அமைச்சரவை பட்டியலை மிக பெரிதாக என்றால் அவர்கள் எல்லோரையுமே அந்த பதவிகளை கொடுத்து தக்க வைப்பதற்காக அந்த அமைச்சர்களுடைய எண்ணிக்கை என்பது ஒரு வரையறை இல்லாமல் நீண்டு கொண்டு செல்கின்ற ஒரு தன்மை. அதற்கு மேலதிகமாக இராஜாங்க அமைச்சர்கள், என்னால் அமைச்சர்களாக எல்லோரையுமே திருப்திப்படுத்தி விட முடியாத ஒரு நிலைமையிலே இராஜாங்க அமைச்சர்களை நியமித்து அவர்கள் தங்களுடைய அரசியல் ரீதியாக தங்களுடைய ஆதரவு தளத்தை அவர்கள் இவ்வாறு வலுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆரம்பத்திலே கூறிவிட்டது, தங்களுடைய அமைச்சரவை 25க்கு மேற்படாது, 25 பேராக தான் அதிகபட்ச எண்ணிக்கை என்ற ஒரு செய்தியை கூறியிருந்தார். அந்த வகையில் அவர்கள் தற்போது வரை 21 அமைச்சர்களை, அதாவது கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சர்களை நியமித்திருக்கின்றார்கள். அதிலே ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்காவும் தன்வசம் அமைச்சுக்களை வைத்திருக்கின்றார் என்ற வகையிலே அவரோடு சேர்த்து 22 அமைச்சர்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் மிகுதி 3 அமைச்சர்கள் நியமிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. அது தொடர்பாக எந்த ஒரு தெளிவான செய்திகளும் இல்லை. இதுவரை 21 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கின்றார்கள். அதற்கு பின்னர் அவர்களுக்கான செயலாளர்கள், அமைச்சருக்கான செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த முறை அவர்கள் பதில் அமைச்சர் என்ற வகையில், ராஜாங்க அமைச்சர் என்று இல்லாமல் அவர்கள் பதில் அமைச்சர்களாக கணிசமானவர்களை 28, 29 பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே பிரதமரும் ஜனாதிபதியும் விஜிதஹேரத் 3 பேருமே பெரும்பாலான முக்கியமான அமைச்சர்களை தங்கள் வசம் வைத்திருக்கிறார்கள். இந்த 3 பேரால் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று இந்த புதிய அரசு பொறுப்பேற்கின்ற வரை இந்த அரசு இயந்திரத்தை முற்றுமுழுதாக அந்த 3 அமைச்சர்கள் 3 பேரும் தான் முழு லாகாக்களையும் தங்களுடைய கைகளில் வைத்து ஆட்சி அதிகாரத்தை கொண்டு நடத்தியிருந்தார்கள். இப்போ அந்த வகையிலே அவர்கள் தான் ஒரு பிரதானமானவர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். ஏனையவர்கள் அதிலே உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று நவம்பர் 21ஆம் தேதி 10வது நாடாளுமன்றத்தினுடைய கன்னி அமர்வு இடம்பெற்றிருக்கின்றது. அங்கே இந்த நாங்கள் 2019 திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே என்னால் மாற்றம் என்ற அடிப்படையிலும் எளிமை என்ற அடிப்படையிலும் அன்றோ அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்ற ஆரம்பத்தில் இருந்தே அவர் தனியே தன்னுடைய ஒரு காரில், இல்லை என்று சொன்னால் ஜனாதிபதிகள் வருகின்ற போது அவர்களுக்கான படை பாதுகாப்புகள், இன்னொரு அதற்கே பல வாகனங்கள், பல ஒரு அணிவகுப்பாக ஒரு வாகன தொடரணியாக அவர்கள் அங்கே வருவதை
நாடாளுமன்றத்துக்கு வருவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த முறை தனியே ஒரே ஒரு காரில் ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்துக்கு வந்து சேர்ந்திருந்தார். அதைவிட முக்கியமாக இன்னொரு விடயம் ஒரு முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. உண்மையிலே நாடாளுமன்றத்துக்கு ஜனாதிபதி வருகை தருகின்ற போது அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற சபாநாயகர் உள்ளிட்டவர்கள் அங்கே சென்று அவரை வரவேற்பதும், அதற்கென நியமிக்கப்பட்டவர்கள் அந்த ஜனாதிபதியினுடைய காரனுடைய கதவுகளை திறந்து அவரை அந்த செங்கம்பலத்தின் ஊடாக அவரை அழைத்து செல்கின்ற அந்த சம்பிரதாயபூர்வமான நடவடிக்கைகள் எல்லாம் இடம்பெறும். இவை அனைத்து எதுவுமே இல்லாமல் தனியே ஒற்றை காரில் வந்து இறங்கி தானே காரனுடைய கதவை திறந்து இறங்கி நாடாளுமன்றத்துக்குள் அவர் செல்கின்ற விடயங்கள் முதன்மைப்படுத்தப்பட்டு வருகின்றது. உண்மையிலே ஒரு சாதாரணமாக இருக்க வேண்டிய விடயங்கள் தான் இவை. இதுவரை காலமும் அரசியல் என்ற பெயரிலே, ஆட்சி அதிகாரம் என்ற பெயரிலே இருந்தவர்கள் எவ்வாறு ஒரு படோடபமாக வாழ்ந்தார்கள் என்கின்ற ஒரு நிலையிலே இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு அரிதான ஒரு முதன்மைப்படுத்தக்கூடிய விடயங்களாக மாறி இருக்கு. ஆகவே உண்மையிலே ஒரு மக்கள் விரும்பக்கூடிய வகையிலே மக்களுடைய வரிப்பணத்தை அதிக அளவிலே செலவழிக்காமல், இல்லை ஒரு முறைமை என்ற அடிப்படையிலே தேவையற்ற மரியாதைகள், தேவையற்ற விடயங்களை, சம்பிரதாயபூர்வமான நடவடிக்கைகள் அனைத்தையுமே தவிர்த்து மிக இலகுவாக எளிமையாக அந்த விடயங்களை கையாளக்கூடியவராக அன்ரோகுமார திசாநாயக்க தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய விடயங்களை இவ்வாறாக அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் இதிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே முதல் நாள் பாராளுமன்ற அமர்வு ஏற்கனவே அவர்களுக்கான ஆசனங்கள் அங்கே ஒதுக்கப்படாத காரணத்தினால் முன்னர் அந்த போதிய அவகாசத்திலே அந்த ஒவ்வொரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற 2 தரப்பாக அந்த சபா மண்டபம் பிரிக்கப்பட்டு அதிலே உறுப்பினர்களுக்கான பெயர்கள் எந்தெந்த இடத்திலே உறுப்பினர்கள் அமர்வது என்று தீர்மானிக்கப்பட்டு அதற்கேற்றவாறு அவர்களுக்குரிய அந்த இருக்கைகள் ஆசனங்களிலே அந்த பெயர்கள் வைக்கப்பட்டு அவர்களுக்கான ஆசனங்கள் ஒதுக்கப்படும். ஆனால் அந்த வகையிலே ஆசனங்கள் ஒதுக்கப்படக்கூடிய நடவடிக்கை இல்லாத காரணத்தினால் கன்னி அமர்வான அந்த முதல் அமர்விலே அவர்கள் விரும்பிய இடத்திலே உறுப்பினர்கள் அமரலாம் என்ற ஒரு விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நாடாளுமன்றத்தினால் இனிமேல் அடுத்த கட்ட இனி அவர்களுடைய தெரிவுகளுக்கு பின்னர் இனி அடுத்த கட்ட அமர்விலே இந்த விடயங்கள் இறுதி செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே உண்மையிலே இப்படியாக அடையாள ரீதியான சில விடயங்கள் ஒரு முதன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக கூறுவதை போன்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பயணம் என்பது நீண்ட தூரம். வெறுமனே இப்படித்தான் கோட்டபாய ராஜபக்சவும் வந்தவுடன் ஒரு பல விடயங்கள் தன்னுடைய புகைப்படங்களை அரசு அலுவலகங்களிலே வைப்பதை காட்சிப்படுத்துவதை தவிர்க்குமாறு கூறினார். அதன் மூலமாக பல மில்லியன் செலவுகள் தவிர்க்கப்பட்டதாக கூறினார். இப்படியாக பல விடயங்களை அவரும் ஒரு அடையாள ரீதியாக செய்தார். சில மாதங்களிலே அவரும் பழைய பாதையிலே ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை, அவர்களுடைய ஆட்சி அதிகாரமும் பழைய பாதையிலே பயணிக்கக்கூடியதாக. ஆனால் கோட்டபாய ராஜபக்ச என்கிற ஒரு தனி மனிதன் ஜனாதிபதியாக இருந்தாலும் இங்கே ராஜபக்சேக்களுடைய ஆட்சி, அவர்களுடைய கட்சி, அவர்களுடைய அந்த அதே ஊழல் நிறைந்த தரப்பினருடைய கைகளிலே ஆட்சி அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டதன் காரணமாக அந்த இருதுருவ நிலை அங்கே காணப்பட்டதன் காரணமாக அவ்வாறு இருந்ததோ இல்லை எப்படித்தான் இருந்தாலும் ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியினால் ஏன் அவற்றை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியவில்லை, ஏன் அதை தடுக்க முடியவில்லை என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. ஆனால் இப்போது தேசிய மக்கள் சக்தி என்பது ஒரே தரப்பாக அன்ரோகுமார திசாநாயக்கவினுடைய தலைமையிலே தேசிய மக்கள் சக்தி ஒரு தரப்பாக ஜனாதிபதியாகவும் பாராளுமன்ற அரசை கொண்டு நடத்துகின்ற ஒரு தரப்பாகவும் இருக்கின்றது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயங்கள் எல்லாம் எவ்வளவு ஒரு முழுமையான ஒரு மக்கள் விரும்புகின்ற ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த அரசனுடைய பயணம் தொடர்ச்சியாக இருக்கின்றதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக இராமேந்திரன், நீங்கள் கூறுவது போல் சாதாரணமாக இருக்க வேண்டிய விடயத்தை இதுவரை காலமும் அவர்கள் பெரிய படம் காட்டி பல விடயங்களை செய்தார்கள். ஆனால் நீங்கள் கூறுவது போல் அனுரகுமார திசாநாயக்க எளிமையாக சில விடயங்களை செயல்படுத்துவது அந்த நொந்து போயிருக்கின்ற மக்களுக்கு அது ஒரு அடையாள ரீதியாக இருந்தாலும் சரி இல்லையோ அது வேறு. ஆனால் அந்த நொந்து போயிருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கின்ற என்றால் எங்களுடைய பக்கத்தில் இருந்து அவர் பார்க்கிறார், மக்களோடு சேர்ந்து நின்று செயல்படுகிறார் என்ற விடயத்தை தான் அவர்கள் கூறுவதை நானும் அறிகிறேன். நீங்கள் கூறியதையும் வைத்து நான் அதைத்தான் உணர்கிறேன். அதை விட ஒரு விடயம் அந்த மக்கள் தாங்களாக விரும்பி கொண்டு வந்த மாற்றம். ஆகவே அதற்கேற்றவாறு அவர் செயல்படுகின்ற போது
அதை அவர்கள் அதுதான். உலக அங்கீகாரத்தோடு அதை ஏற்றுக்கொள்கின்ற தன்மையும் இருக்கின்றது. நிச்சயமாக. மற்றது நாங்கள் நிச்சயமாக எச்சரிக்கையோடு இருப்போம். உடனடியாக எந்த ஒரு அனுமானத்துக்கும் வராமல் எச்சரிக்கையாக இருப்போம். சந்தர்ப்பங்கள் கொடுத்து பார்ப்பது, நாங்கள் கொடுக்குறோமோ இல்லையோ அது நடந்துதான் ஆக போகிறது. நாங்கள் பொறுத்து எங்களுடைய அமைதியை காக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய இலக்கு என்ன என்பதை, எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் தொலைந்து போக விடாமல் நாங்கள் பாதுகாப்பாக அதில் கவனம் செலுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏனால் தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்களவர்கள் என்ற வேறுபாடு இல்லை. எடுத்த எடுப்பிலேயே இப்படியான சில அடையாள ரீதியான செயல்பாடுகளின் நிமித்தமாக நாங்கள் ஒருவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிவிட்டு பின்னர் காலில தூக்கி போட்டு அளவுக்கு இல்லாமல் நிதானமாக அந்த விடயங்களை அவதானித்து அதுதான் ஆரோக்கியமாக இருக்கும். இன்று கோட்டபாய ராஜபக்சவை 69 லட்சம் மக்கள் வாக்களித்து தெரிவு செய்தார்கள். 2 வருடத்துக்குள்ளாகவே நாட்டை விட்டு ஓடுகின்ற அளவுக்கு மக்களால் விரட்டி அடிக்கப்படுகின்ற நிலைமை என்று சொன்னால் அந்த நிலைக்கு காரணம் இந்த மக்களுடைய கண்மூடித்தனமான பற்றுதலும் பின்தொடர்தலும். ஆக அந்த அனுபவத்தில் இருந்து நாங்கள் அதற்காக இவர்கள் அந்த வழியில செல்வார்கள் என்றில்லை, இவர்கள் மாற வேண்டும், மாற்றத்தை நோக்கி இவர்கள் செல்வார்கள் என்ற நம்பிக்கை இருந்தாலும் நாங்கள் சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், இலங்கையர்களாக இந்த நாட்டிலே எல்லோருமே சமத்துவத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலைமை உருவாகக்கூடிய நிலைமை வரை இந்த விடயங்களை நிதானமாக அதை அவதானித்துக் கொண்டிருப்பதுதான் ஒரு சால பொருத்தமான விடயம் என்பதுதான் இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்ய முடியும். உதைப்பந்தாட்ட போட்டியில் கடைசி விசில் அடிக்கும் மட்டுக்கும் ஒரு நாளும் நீங்கள் கொண்டாடக்கூடாது வெண்டுவிட்டேன் என்று கூறுவார்கள். அவ்வாறு தான் நாங்களும் இதை எதிர்நோக்க வேண்டும். எனவே நாங்கள் பொறுமையாக, அமைதியாக, நிதானமாக இவற்றை கையாள வேண்டும். எங்களுடைய இலக்கு என்ன என்பதில் நாங்கள் குறியாக இருப்பதுதான் முக்கியம் என்பதை கூறிக்கொண்டு, சரி, நீங்கள் அந்த 10வது நாடாளுமன்றம் ஆரம்பித்த விடயங்கள் தொடர்பாக கூறினீர்கள். அனுர குமார திசாநாயக்கா, அதாவது வரலாறு காணாத வகையில் நாங்கள் பழக்கப்பட்ட சிங்கள அரசியல்வாதிகளுடைய முகங்களை பார்த்து பழகியவர்களுக்கு அனுர குமார திசாநாயக்கா ஒரு புது மனிதராக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நாடாளுமன்றம் ஆரம்பிக்கும் பொழுது கொள்கை பிரகடனம் நடைபெற்று ஆகிறது. முதல் தடவையாக அனுர குமார திசாநாயக்கா கொள்கை பிரகடன உரை நடத்தி இருக்கின்றார். இந்த உரை தொடர்பாக என்ன அவதானித்தீர்கள் என்று கூற முடியுமா? அவருடைய இந்த உரை தொடர்பாக உண்மையிலே சிம்மாசன உரை என்று கூறுவார்கள். நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி வருகை தந்து விசேட உரையாற்றுகின்ற நிகழ்வு சிம்மாசன உரை, கொள்கை பிரகடன உரை என்று சொல்லப்படுகின்ற. ஆகவே இந்த உரைதான் ஜனாதிபதி தங்களுடைய அரசு, என்றால் ஜனாதிபதி ஒரு துருவமாகவும் சட்ட இயற்றுகின்ற பாராளுமன்றம் இன்னொரு துருவமாகவும் 2 பக்க ஒரு 2 முனையிலே ஆட்சி அதிகாரங்கள் பயணிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி சர்வ வல்லமை பொருந்தியதாக ஒரு தரப்பாக ஆட்சி அதிகாரங்களை கொண்டு நகர்த்துகின்ற போது, பாராளுமன்றம் ஒரு ஜனநாயக ரீதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டதாக ஒரு சட்டவாக்க சபையாக பாராளுமன்றம் செயல்படுகின்றது. ஆகவே அந்த 2ஐயும் ஒரு புள்ளியிலே இணைக்கக்கூடிய வகையிலும் அந்த இடத்திலே தங்களுடைய இந்த அரசு எந்த பாதையிலே செல்ல போகின்றது, அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அந்த பாராளுமன்றத்திலே ஒரு அறிவிக்கின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இந்த விடயம் பார்க்கப்படுகின்றது. உண்மையிலே கடந்த காலத்திலும் இந்த கொள்கை பிரகடன உரைகள் என்பது மிக ஒரு முக்கியமாக எல்லோராலுமே அவதானிக்கப்பட்டது. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அனுர குமார திசாநாயக்க பல விடயங்களிலே தங்களை ஒரு வளமைக்கு மாறாக ஒரு மாற்றத்தை நோக்கியதாக, எளிய மக்களுடைய ஒரு தரப்பாக, இல்லை ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய தரப்பாக இவர்கள் தங்களை அடையாளப்படுத்த முற்படுகின்றார்கள். கொள்கை பிரகடன உரையிலே பாரிய அளவிலே எதிர்பார்த்த அளவுக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் நிறைந்ததாகத்தான் அதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் வெறுமனே ஆரம்பத்திலிருந்து அவர்கள் கூறுவது இனவாத மதவாத அரசியலுக்கு ஒருபோதுமே எங்களுடைய ஆட்சியிலே இடம் இருக்காது என்கின்ற விடயத்தை தான் முதன்மைப்படுத்தி இருக்கின்றார்கள். அதை எப்படி அவர்கள் செயல்படுத்த போகின்றார்கள் என்பதை அவர்கள் ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கவில்லை. ஒரு இன ரீதியாகவோ மத ரீதியாகவோ எந்த ஒரு அரசியலுக்கும் நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என்று சொன்னால், என்று அவருடைய அந்த அமைச்சரவை நீங்கள் பார்த்தீர்களானால் அதிலே பௌத்த சாசனத்துக்கு என்று சொல்லி ஒரு அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஏனைய மதங்களுக்கான அமைச்சுக்கள் அது தொடர்பாக ஒரு தெளிவற்ற நிலைமை இருக்கின்றது. ஆகவே பௌத்த சாசனத்துக்கு என்று சொல்லி ஒரு அமைச்சை நியமித்து விட்டு இன மத பேதம் இல்லாமல் அது அந்த வெறுப்பரசியலுக்கு இடம் இருக்காது என்று சொன்னால், அப்ப மத அரசியல் அங்கே கோலச்சுகின்றதான ஒரு ஜனாதிபதியாக பௌத்த மதத்துக்குரிய முன்னுரிமையை பேணி பாதுகாப்பேன் என்று சத்தியப்பிரமாணம் எடுத்து விட்டு அந்த பௌத்த மதத்துக்கு என்று சொல்லி ஒரு விசேடமாக ஒரு அமைச்சை நியமித்து விட்டு எப்படி ஏனைய மதங்களுடைய சமத்துவத்தை இவர் பேண போகின்றார்கள்? வெறுமனே வார்த்தைக்கு வார்த்தை சமத்துவம் சமத்துவம் என்று பேசுகின்றார்கள். அந்த சமத்துவம் என்பது வெறுமனே வார்த்தைகளால் வருவதல்ல. உண்மையிலே ஒரு இடதுசாரி பின்னணி கொண்ட
ஒரு போராட்ட இயக்கமாக இருந்து வந்த ஜேவிபியினருக்கு இது நன்றாகவே தெரியும். சொல் என்பது ஒரு மாற்றம் என்பது வெறும் சொல்லாக இருக்க முடியாது. அது செயலாக இருக்கின்ற போதுதான் நிச்சயமாக அது ஒரு எல்லோராலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இல்ல எல்லோருக்கும் அது பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவர்கள் இதிலே கூறுகின்ற விடயங்கள் எல்லாமே ஒரு முன்னுரையாக முகவுரையாகத்தான் இருக்கின்றதை தவிர ஒரு வழிபரவடத்தை காட்டக்கூடியதாக இந்த கொள்கை பிரகடன உரை அவதானிக்க முடியவில்லை. இப்ப நாங்கள் இன மத அரசியல், அதாவது அதனூடாக ஒரு வெறுப்பரசியலை நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று சொன்னால் அது வெறுமனே ஒரு லெட்டர் இல்லை, ஒரு விசிட்டிங் கார்டை போன்று ஒரு அடையாளமாகத்தான் இந்த விடயங்களை கடந்து செல்ல போகின்றார்கள். இல்லை, அந்த கொள்கை பிரகடன உரையிலே இது எப்படி நாங்கள் இலங்கையிலே ஒரு பன்மைத்துவம் மிக்க ஒரு நாடு, இங்கே சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள், பரங்கியர்கள் என பல இனங்கள் இருக்கின்றது, பல மொழிகள் பேசுபவர்கள் இருக்கின்றார்கள், பல மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய தனித்துவங்கள் கடந்த காலங்களில் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது, ஆகவே அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு மாறுபட்ட ஒரு நிலைமையை கொண்டு வந்து இந்த ஒரு இன ரீதியாகவோ மத ரீதியாகவோ ஒரு வெறுப்பையும் பிளவையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் இல்லாமல் செய்ய போகின்றோம் என்ற வழிபரவடத்தை இந்த கொள்கை பிரகடன உரையிலே அவர் நிச்சயமாக சுட்டிக்காட்டி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி எதுவுமே அங்கே சுட்டிக்காட்டப்படவில்லை. இப்ப இதே போன்றான எல்லா விடயங்களுமே பொருளாதார ரீதியான விடயங்கள், அதே போன்று சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக, நவீன தொழில்நுட்பத்தோடு இந்த இலங்கையை எப்படி இணைப்பது என்பது தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறின உறவுகளுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகின்றேன். நான் நினைக்கிறேன் மாத்தறை மாவட்டத்திலே அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஆற்றிய உரை தொடர்பாக நாங்கள் இங்கே ஒரு குறிப்பிட்டு கூறியிருந்தோம். அதாவது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, இளைஞர்களுடைய இன்றைய தகவல் தொழில்நுட்ப துறையோடு இளைஞர்களுக்கு இருக்கின்ற தொடர்புகள், அதை வலுப்படுத்துவதனூடாக உலகத்தோடு படி இலங்கையர்களை இணைப்பது என்பது தொடர்பாக மிக விரிவாக அந்த நான் நினைக்கிறேன் ஒரு சில மாதங்களுக்கு முன்னரே மாத்திரையில் நடந்த இளையோர் தேசிய மக்கள் சக்தியினுடைய பெரிய மாநாட்டிலே அந்த விடயத்தை கூறியிருந்தார். இலங்கையில எப்படியான ஒரு நிலைமை இருக்கின்றது, இன்று உலகம் தகவல் தொழில்நுட்பத்தில் எவ்வாறு வியாபித்திருக்கின்றது, அந்த தகவல் தொழில்நுட்பத்தோடு இலங்கையில் இருக்கின்ற இளையவர்களை இணைக்கக்கூடிய அளவுக்கு இங்கே வேலை திட்டங்களோ அது தொடர்பான வாய்ப்புகளோ இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த விடயங்களை செய்வோம் என்று அந்த மாத்திரை கூட்டத்திலே கூறுகின்ற விடயத்தை நாங்கள் கூறியிருந்தோம். அதுதான் நாங்கள் அதுல முக்கியமாக குறிப்பிட்டதற்கான காரணம். அந்த நேரத்திலே ஒரு எப்படியான ஒரு தூர நோக்கோடு அன்றகுமார் திசாநாயக்காவுடைய பேச்சு, இதிலே அன்றகுமார் திசாநாயக்கா இதை செய்கின்றாரா செய்யாமல் போகின்றாரா என்பது வேறு விடயம். நாங்கள் அன்றைய தினமே சுட்டி காட்டியிருந்தோம், எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலில் இருக்கின்ற தலைவர்களுக்கு இப்படியாக ஒரு தூர நோக்கோடு எதிர்கால தலைமுறையினரை எப்படி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வளப்படுத்துவது என்கிற சிந்தனையோ ஒரு தெளிவான பார்வை எங்களிடம் இல்லை. வெறுமனே நாங்கள் ஒரு தமிழ் தேசிய அரசியலை ஒரு கோஷமாகவும் ஒரு எதிர்ப்பரசியலை முழக்கமாகவும் தான் வைத்து செயல்படுகின்றோமே தவிர எங்களுடைய வடக்கு கிழக்கில் இளையவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், அந்த இளைஞர்களிடம் ஒரு விசேடமாக இந்த திறமைகள் இருக்கின்றது இல்லை, எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற பௌதிக ரீதியாக எங்களிடம் என்ன வளம் இருக்கின்றது, ஒரு இயல்பாகவே கிடைக்கின்ற இயற்கை வளத்தை எப்படி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு சந்தைப்படுத்தல் ஊடாக கொண்டு செல்வது, இப்படியாக எந்த திட்டமுமே எங்களிடம் இல்லை. இதைத்தான் நாங்கள் அன்றைய நிகழ்ச்சியில சுட்டி காட்டியிருந்தோம். அன்றகுமார் திசாநாயக்கா அவர் எல்லோருமே தேர்தலில் வென்ற சயித் பிரேமதாசவிடம் கூட அப்படியான ஒரு தெளிவான தூர நோக்கோ இல்லை சிந்தனையோ இருப்பதாக இல்லை. கிடைக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட வேண்டும், அதற்கு பின்னர் பார்த்துக் கொள்வோம் என்கின்ற ஒரு வழக்கமான பாணியில் தான் ஏனையவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அன்றகுமார் திசாநாயக்கா அவர்களுடைய தேசிய மக்கள் சக்தி தங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து ஆட்சி அமைத்தால் அதை எப்படியாக கொண்டு செல்ல போகின்றோம், எதை நோக்கி கொண்டு செல்ல போகின்றோம் என்ற ஒரு தெளிவான ஒரு இலக்கு நோக்கி அவர்களுடைய பார்வை இருந்தது. நாங்கள் அந்த நேரத்தில் சுட்டி காட்டினோம். அது இந்த கொள்கை பிரகடன உரையிலும் அவர் அந்த விடயத்தை சுட்டி காட்டினார். அதாவது இந்த தகவல் தொழில்நுட்ப துறையிலே இலங்கையர்களுடைய வகைபாகத்தை கொண்டு வந்து உலகத்தோடு இப்படி அதை தொடர்படுத்துவது என்ற விடயங்களை அவர் அங்கே பேசினார். இந்த பொருளாதார நெருக்கடிகள், இப்படியாக ஒரு இளைஞர்களுடைய விடயங்கள், அதே நேரத்திலே சுற்றுலாத்துறையை ஒரு நவீன நிலையிலே அதை வளப்படுத்தி ஒரு எதிர்காலத்திலே அவர்கள் சுற்றுலாவிகளை அதிகளவாக நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்கள், இப்படியான விடயங்களை அவர்கள் விலாவரியாக அங்கே குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். அதனால் அந்த ஆரம்பத்திலே குறிப்பிட்ட இன மத ரீதியான அரசியலுக்கு ஒருபோதுமே இடமளிக்க மாட்டோம் என்ற விடயங்களை எல்லாம் ஏனைய விடயங்களை குறிப்பிட்டதை போன்று அதிலே அவர் அவ்வளவு விரிவாக
குறிப்பிட்டதாக தெரியவில்லை. அதைத்தான் முதன்மைப்படுத்த விழிக்கின்றனர். என்னால் எங்களுடைய அரசிலே அது இருக்காது என்று. அதை எப்படி செய்ய போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்க கூட தன்னுடைய கொள்கை பிரகடன உரைகளிலே இப்படியாக 2048 ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெற்று 100வது ஆண்டை அடைகின்ற போது இலங்கை ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற்ற நாடாக, பொருளாதாரத்திலே தலை நிமிர்ந்த நாடாக கொண்டு வருவோம் என்று ஒரு கற்பனை உலகத்துக்கு மக்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அதே போன்று கோட்டபாய ராஜபக்சனுடைய கொள்கை பிரகடன உரைகளிலே ஒரு ஏனைய சிறுபான்மை இனங்கள் என்று, அதாவது இலங்கையிலே ஒரு மக்கள் தொகை எண்ணிக்கையிலே அடிப்படையாக சிறுபான்மை இனமாக சொல்லப்படுகின்ற தமிழ் மக்கள், உண்மையிலே ஒரு தேசிய இனங்களாக இருக்கின்ற தமிழ் பேசும் சமூகத்தை மிகவும் அவர் ஒரு எதிர்ச்சதிகாரமான நிலையிலே அது அவர்களை அடக்கியாளக்கூடிய வகையில் தான் அவருடைய ஒவ்வொரு கொள்கை பிரகடன உரையும் அமைந்திருந்தது. அவர் அந்த விடயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த அவருடைய பேச்சிலே, அந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய கொள்கை பிரகடன உரையிலே அவ்வாறான விடயங்கள் எதுவுமே தொனிக்காவிட்டாலும் ஒரு மாற்றம் என்று இது அவர்கள் ஒட்டுமொத்த இலங்கையர்களுக்கும் ஜனாதிபதியாக கடப்பாடு உடையவர். அதே நேரத்தில் இந்த நாடாளுமன்றமும் ஒட்டுமொத்த இலங்கையர்களுக்கு கடப்பாடு உடையது. ஆகவே அந்த 2 தளங்களிலுமே ஒட்டுமொத்த இலங்கையர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த ஒரு வழி வரவிடத்தோடு கூடியதாக இந்த கொள்கை பிரகடன உரையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இல்லை என்பதை இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்ய முடியும். அவருடைய கொள்கையில் சிஸ்டம் சேஞ்ச், மாற்றம் என்ற அதைத்தான் துணைப்பொருளாக வைத்து அவர்கள் இதுவரை காலமும் நிகழ்த்தி கொண்டு வருகிறார்கள். நீங்கள் கூறியதில் ஒரு முக்கியமான விடயத்தை நீங்கள் அதாவது தகவல் தொழில் தொடர்பு, அந்த திட்டம் உண்மையில் வரவேற்கக்கூடிய. இப்போ உங்களுக்கு தெரியும், செயற்கை நுண்ணறிவு பாரிய மாற்றத்தை உலக பரப்பில் ஏற்படுத்த போகின்றது என்பது வெகு விரைவில் 5-6 ஆண்டுகளுக்கு. தமிழர் தாயகத்திலும் நான் பார்த்திருக்கின்றேன், எங்களுடைய இளையவர்கள் எவ்வளவு திறமையாக இருக்கிறார்கள் ஐசிடி, ஏஐ அந்த துறைகளில். எனவே அவர்களுக்கும் அது ஒரு சரியான ஒரு சாதகமான ஒரு சூழலை அமைக்கும் என்று நான் நம்பிக்கொண்டு, இப்போ நீங்கள் இந்த சிஸ்டம் சேஞ்ச், மாற்றம் என்று நீங்கள் கூறும்பொழுது அதே நேரத்தில் நீங்கள் கூறினீர்கள் பௌத்த சாசனம் தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள். இதனோட காரணமாகத்தான் இந்த இவருடைய சிம்மாசன உரையில் இனப்பிரச்சனை தொடர்பில் எந்த ஒரு கருத்தும் கூறாமைக்கு இது ஒரு காரணம் என்று நம்புகிறீர்களா, அல்லது என்ன காரணத்துக்காக இனப்பிரச்சனை தொடர்பாக ஒன்றுமே கூறவில்லை? உண்மையிலே தமிழ் மக்களை பொறுத்தவரை அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக தான் நாங்கள் பார்க்க முடியும். என்றால் ஒரு அரசினுடைய கொள்கையாக இந்த விடயங்களை என்றால் இதை ஒரு மூடு மந்திரமாக இல்லை உள்ளங்கை ரகசியமாக வைத்து கொண்டு நடைமுறைப்படுத்துகின்ற விடயங்கள் அல்ல. 78 ஆண்டு கால இலங்கையினுடைய வரலாற்றிலே நீறுபூத்த நெருப்பாக புரியோடி போயிருக்கின்ற ஒரு விடயம் இந்த இனப்பிரச்சனை. ஆகவே அந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்பது இவர்களுடைய கைகளிலே பெரும்பான்மை அரசு வந்து விட்டது, 3-2 பெரும்பான்மை வந்து விட்டது, இல்லை ஒட்டுமொத்த இலங்கையே எங்களுடைய இதை ஏற்றுக்கொள்கின்றது என்கின்ற ஒரு நிலையில் நின்று கொண்டு இதையுமே நடைமுறைப்படுத்தி விட முடியாது. முதலிலே அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை வெளிப்படுத்துகின்ற போது அதிலே திட்ட தெளிவாக சில விடயங்களை அவர்கள் வெளிப்படுத்த கடப்பாடுடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இன்றும் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் ஒரு தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வு விடயத்திலே இன்னும் அவர்கள் ஒரு வெளிப்படையாக அதை பேசுவதற்கு அஞ்சுகின்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம். ஏனால் இன்னும் 2 தேர்தல்களை அன்னூர் அரசாங்கம் முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அடுத்ததாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல், அதுக்கு அடுத்ததாக மாகாண சபை தேர்தல். இந்த 2 தேர்தலும் இந்த வருடத்துக்குள்ளாக, இந்த வருகின்ற 2025 ஆண்டுக்கு உள்ளாக நடத்தியே ஆக வேண்டும் என்கின்ற நிலைமை இருக்கின்றது. அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த தேர்தலை உடனடியாக நடத்த, ஏனால் அவர்கள் இந்த அலைக்குள்ளாக இந்த தேர்தல்களையும் நடத்தி அதிகளவான சபைகளையும் நிர்வாக அலகுகளையும் கைப்பற்றி விட வேண்டும் என்று அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த தேர்தல்கள் இடைப்பட்ட காலத்திலே இப்படியான விடயங்களை, பெரும்பான்மை மக்களுடைய அதிருப்தியை சம்பாதிக்கக்கூடிய விடயங்களை அவர்கள் வெளிப்படுத்துவார்களாக இருந்தால் ஒரு திருப்பு முனை அந்த தேர்தல்களிலே ஏற்படுத்திவிடும். இப்ப ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். பாராளுமன்றத்திலே 159 ஆசனங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக, ஒரு கட்சியாக 3-2 பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே இவர்கள் ஒரு விசப்பரீட்சையில் இறங்குவார்களாக இருந்தால் வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அது ஒரு எதிர்மறையான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு தெரியும், 2015 ஆண்டு ராஜபக்சேக்கள் தோற்கடிக்கப்பட்டு நல்லாட்சி அரசாங்கம் என்ற ஒரு கூட்டரசாங்கம் கொண்டு வரப்பட்டது. 3 ஆண்டுகளிலே 2018 ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பொதுஜன பிரமுன கட்சி அப்போதுதான் அவர்கள் புதிதாக ஸ்தாபித்தார்கள். ஸ்தாபித்து ஒரு சில வருடங்களுக்குள்ளாகவே
தென்னிலங்கையில் இருக்கிற பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்கள் அத்தனையுமே பொதுஜன பெரமுன கைப்பற்றி ஒரு அசாத்தியமான வாக்கு வங்கியோடு அவர்கள் அசூர வளர்ச்சி பெற்றார்கள். அதுதான் 2019 அவர்கள் ஜனாதிபதியாக வருவதற்கு 2020 பாராளுமன்றத்திலே 144க்கு மேற்பட்ட ஆசனங்களை கைப்பற்றி ஒரு பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமைக்கும் அதுதான் வித்திட்டது. ஆகவே இவர்கள் முழுமையாக ஜனாதிபதி, பாராளுமன்றம், உள்ளூராட்சி, மாகாண சபை அத்தனை நிர்வாக அலகுகளையும் அத்தனை அரசியல் கட்டமைப்புகளையும் தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக நிரப்பியதற்கு பிற்பாடுதான் அவர்கள் சில விடயங்களை வெளிப்படுத்தவோ இல்லை செயல்படுத்தவோ முற்படக்கூடும் என்பதுதான் நான் அவதானிக்கின்றேன். ஆனால் இதை நாங்கள் ஒரு ஆரோக்கியமாக பார்த்துவிட முடியாது. ஏனென்றால் அந்த சிங்கள பௌத்த வாக்கு வங்கிக்காக அஞ்சுகின்ற ஒரு தரப்பு எப்படி அதற்கு பின்னராக தமிழ் மக்களுடைய விடயங்களிலே ஒரு நியாயபூர்வமான தீர்வை நோக்கி நகரப்போகின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நிச்சயமாக அவர் கூறுகின்றார், இதுவரை நடந்த குற்றங்களுக்கெல்லாம் பொறுப்பு கூறல், அதாவது உரியவர்கள் அதுக்குரிய விடயங்கள் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற ஒரு விடயங்களை கூறுகின்றார். ஆனால் தமிழ் மக்கள் நாங்கள் இலங்கையிலே ஒட்டுமொத்தமாக இந்த விடயங்களை பார்த்து விட முடியாது. வடக்கு கிழக்கு என்பது ஒரு விசேடமாக தமிழ் மக்களுடைய விடயங்கள் பார்க்கப்பட வேண்டும். இதை ஜனாதிபதி தெளிவாக கொள்கை பிரகடனத்திலே சுட்டிக்காட்டி, இதைத்தான் நாங்கள் கடந்த ரணில் விக்ரமசிங்க அவருடைய விடயத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். ஒரு பொத்தம்பொதுவாக பேசுவது என்பது வேறு. முதல்ல கொள்கை பிரகடனத்திலே நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். தமிழ் மக்கள் இப்ப சிங்கள மக்களை இந்த தருணத்திலே உங்களினால் தமிழ் மக்களுடைய தீர்வு விடயத்திலே அவர்களுக்கு சரியான ஒரு தெளிவை ஏற்படுத்த முடியவில்லையாக இருந்தால், அவர்களை ஒரு இணங்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வர முடியவில்லையாக இருந்தால், எப்போது இதை செய்ய போகின்றீர்கள்? இப்போது பேசாமல் எப்போது பேச போகின்றீர்கள்? இதைத்தான் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கின்றது. என்னால் இதே சிங்கள பௌத்த பேரினவாதம் இன்னும் உயிர்ப்போடுதான் இருக்கின்றது. அதை கண்டு அஞ்சுகின்றீர்கள். ஆகவே நாளை அதற்கான வேலை திட்டம் என்ன? அந்த மக்களை மாற்றுவதற்கான வேலை திட்டம் என்ன? நீங்கள் இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டு நாட்டை ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தால் மட்டும் நீங்கள் செய்வது அத்தனையுமே சிங்கள பௌத்த பேரினவாதம் ஏற்றுக்கொள்ளும் என்று நம்புகின்றார்களா? இல்லை. ஆகவே இந்த கொள்கை பிரகடன உரையிலே அவர்கள் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்து, அதாவது இது தமிழ் மக்களுடைய விவகாரம் என்பதை கடந்து, நாங்கள் ரணில் அரசாங்கத்தில் கூட இந்த விடயங்களை தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தோம். இது தமிழ் மக்களுடைய விவகாரம் மட்டுமல்ல. இன்று இலங்கை தீவு இப்படியான ஒரு வரலாற்று நெருக்கடியில் இருப்பதற்கு இந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருப்பதன் அடிப்படை காரணம். இன்று நாடு கடன் பொறிக்குள் சிக்கி இருப்பதற்கு தமிழ் மக்கள் மீது அரச இயந்திரத்தால் தொடுக்கப்பட்ட இந்த போர், அந்த போருக்காக அளவு கணக்கு இல்லாமல் புறப்பட்ட கடன்கள், அந்த ஆயுதங்கள், போருக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், அதற்காக புறப்பட்ட கடன்கள், அதுதான் இன்று களத்தை நெருக்கின்றது. இந்த கடன்கள் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக, நாட்டை முன்னேற்றுவதற்காக புறப்பட்ட கடன்கள் அல்ல. இன்று ஒட்டுமொத்த இலங்கையர்களையும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி கொண்டு வந்து நிறுத்தியதற்கான காரணம் இந்த நாட்டினுடைய சக குடிமக்களாக சொல்லப்படுகின்ற தமிழ் மக்கள் மீது சிங்கள எதிர்ச்சி அதிகார மனப்பான்மையில செயல்படுகின்ற அரசுகள் தொடர்ச்சியாகவே தமிழ் மக்கள் மீது ஒரு அழித்தொழிப்பு யுத்தத்தை நடத்துவதற்காக பெறப்பட்ட கடன் சுமைதான் இன்று ஒட்டுமொத்த இலங்கையர்களுமே தலைகளே சுமத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த நெருக்கடியில் இருந்து மீள்வது தெரிஞ்ச பொருளாதார மாற்றங்களோ பொருளாதார அபிவிருத்தியின் மூலமாக இந்த விடயங்களை கொண்டு வர முடியாது. ஆக இந்த அடிப்படை விடயங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அதை தெளிவாக மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும். தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு காண்பது என்பது இலங்கையில சிங்கள மக்களுக்கு இருக்கின்ற அதே சமத்துவமான உரிமைகள், அதே உரித்துக்கள் அனைத்துமே தமிழ் மக்களும் அனுபவிப்பது உரித்துடையவர்கள் என்பதை தெளிவாக எடுத்து கூறி அந்த நிலையை நாங்கள் என்று உருவாக்குகின்றோமோ அப்போதுதான் ஒரு சுவீட்சமான இலங்கையங்களால் கட்டியெழுப்ப முடியும். வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களை ஒரு துருவமயப்படுத்தி வைத்துக் கொண்டு இலங்கையை நாங்கள் அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடாக கொண்டு வர முடியாது. இல்லை, இந்த நெருக்கடியிலிருந்து நாங்கள் மீள முடியாது. அவர் அன்றோ குமரநாயக்க அவர் கூறுவதை போன்று வடக்கு தெற்கு இல்லை கிழக்கு மேற்கு என்கிற இந்த பேதவம் இல்லாமல் ஒட்டுமொத்த இலங்கையாக நாங்கள் பார்க்கின்றோம் என்றால் அந்த ஒட்டுமொத்த இலங்கைக்குள் இருக்கின்ற அடிப்படை பிரச்சனையே இனப்பிரச்சனை. அந்த இனப்பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை அவர் தன்னுடைய கொள்கை பிரகடன உரையிலே உங்களால் அதை வெளிப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால், ஏனைய அரசுகளை போன்று தமிழ் பிரதிநிதிகளோடு சந்திக்கின்ற போதோ இல்லை தமிழ் தரப்புக்கு வாக்குறுதிகளை கொடுக்கின்ற போதோ அந்த விடயங்களை நீங்கள் செய்துவிட்டு சிங்கள மக்களுக்கு வேறு ஒன்றை சொல்வதற்காக நீங்கள் முற்படுகின்றீர்கள். ஆகவே தமிழ் மக்கள் அன்று தொடக்கம்
40-50 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு என்பது ஒரே ஒரு விடயத்தை தான் அவர்கள் கேட்கின்றார்கள். நாங்கள் கேட்பது, நீங்கள் தமிழ் மக்களிடம் ஒரு விதமாகவும் சிங்கள மக்களிடம் ஒரு விதமாகவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் மக்களுக்கு எதை செய்ய போகின்றீர்கள் என்பதை பகிரங்கமாக கூறுகின்ற திராணி உள்ளவர்களால் தான் இந்த இனப்பிரச்சனையை தீர்த்து இலங்கையை ஒரு வளமுள்ள நாடாக, ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக, ஒரு சுபிட்சமான இலங்கையை நோக்கி கொண்டு செல்ல முடியும். இல்லை, இப்படியாக ஒழித்து பிழைத்து விளையாடுபவர்களினால் நிச்சயமாக ஒருபோதுமே இலங்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியாது. அப்ப இதை இவர்கள் அடிப்படை கட்டுமானத்தினூடாக எப்படி கொண்டு வர போகின்றார்? ஒரு கொள்கை பிரகடன உரையிலே அதை தெளிவாக நாட்டுக்கு சுட்டி காட்ட வேண்டும். இலங்கையின் வரலாற்றிலே நீங்க மகாவம்ச மனோநிலையில் நின்று கொண்டு தமிழ் மக்களுடைய விடயங்களை தொடர்ந்து அணுகுகின்ற ஒரு போக்கைத்தான் இந்த இருட்டடிப்பின் மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மகாவம்சம் என்பதே ஒரு கட்டுக்கதை. அந்த கட்டுக்கதையை சிங்கள மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் ஒரு இடதுசாரி பின்னணி கொண்டவர்கள், ஒரு போராட்ட வழி வந்தவர்கள், இவர்களுடைய இப்போது ஒட்டுமொத்தமாக ஒரு பாரி ஒரு அரசியல் கட்டமைப்பாக விரிவடைந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி, இதனூடாக மக்கள் மத்தியில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள்? ஆகவே எதுவுமே இல்லாமல் வெறுமனே இந்த கொள்கை பிரகடன உரையிலே வெறுமனே மற்ற விடயங்களை விட இந்த இனப்பிரச்சனை தொடர்பாக தமிழ் மக்களுடைய பொறுப்பு கூறல் விடயங்கள் தொடர்பாக அதிலே ஒரு தெளிவாக தமிழ் மக்களுக்கு நாங்கள் ஒட்டுமொத்தமாக நிபந்தனையற்ற முறையிலே நாங்கள் தமிழ் மக்களும் இதிலே கண்மூடித்தனமாக பயணிக்க முடியாது. இந்த விடயங்களிலே இதுதான் யதார்த்தபூர்வமான நிலைப்பாடு. சிங்கள மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக தமிழ் மக்களுக்கு அரசாங்கம் செய்கின்ற விடயங்கள் நாங்கள் கேட்டு பெறுவது சலுகைகள் அல்ல, லஞ்சம் அல்ல, இல்ல இறப்பிறந்து பெறுகின்ற பிச்சையும் அல்ல. இது உரிமை, தமிழ் மக்களுடைய உரிமை. ஆகவே இதை வழங்குவதென்பது வெளிப்படையாக நேர்மையாக இருக்க வேண்டும். நாங்கள் இதைத்தான் செய்ய போகின்றோம், இதைத்தான் வழங்கப் போகின்றோம் என்பதை பகிரங்கமாக நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தி தெரியப்படுத்தியதற்கு பிற்பாடுதான் அந்த வழித்தடத்தினூடாக இதை வழங்க முடியும். அப்படி வழங்குகின்ற போதுதான் ஒரு நிலைபெறான இலக்கை நோக்கி அடைய முடியும். இவர்களுடைய இந்த பயணம் என்பது இந்த விடயத்திலே இனப்பிரச்சனைக்கான தீர்வு விடயத்தை கொள்கை பிரகடன உரையிலே தவிர்த்திருப்பது நிச்சயமாக அனுர அரசாங்கமும் இந்த பௌத்த பேரினவாத அந்த பூச்சாண்டிக்குள் பயப்படுகின்றார்கள். இல்லை, தமிழ் மக்களுடைய விவகாரங்களை நேர்மையாக அணுகுவதற்கு இன்னும் அவர்கள் ஒரு அரசியல் தத்துணிவோடு பயணிக்கக்கூடியவர்களாக இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும். ராமேந்திரன், சுருக்கமாக உங்களிடம் ஒரு கேள்வி என்னவென்றால், அனுரகுமார திசாநாயக்கா பொறுத்தமட்டில் இனப்பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருப்பது நாட்டை கீழே இழுத்து வைத்திருக்கின்ற என்று அவர் உணர்ந்திருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இல்லை, அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே இந்த விடயங்களை கூறுகின்றார்கள். இத செப்டம்பர் 21 முன்னரான தேசிய மக்கள் சக்தியினுடையதோ இல்லை அனுரகுமார திசாநாயக்காவினுடைய நிலைப்பாடோ அவர்களுடைய பார்வை என்பது வேறு. செப்டம்பர் 21 இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு நவம்பர் 15 பின்னர் 3/2 பெரும்பான்மையோடு ஒரு தனிப்பெருங்கட்சியாக ஆட்சி அமைத்ததற்கு பிற்பாடு அவருடைய நிலைப்பாடு எதுவாக இருக்கின்றதோ அதுதான் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம். ஆகவே அதான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன், உள்ளங்கை ரகசியமாக நாங்கள் அதை பொத்தி வைத்துக் கொண்டு மற்றவர்களை ஏமாற்றி கண்கட்டி வித்தை காட்டுகின்றதை போன்று இனப்பிரச்சனைக்கான விடயங்களை தீர்வு காண முடியாது. அவர் ஒரு தான் வழி ஜனாதிபதியாக பொறுப்படுத்த போதே அவர் கூறிய விடயம் என்ன? காணாமலாக்கப்பட்ட ஒரு விடயத்திலே அந்த மக்களுடைய வலிகளை வேதனைகளை உணர்ந்தவன் நான் தலைமுறை வாழ்க்கையை வாழ்ந்து எப்படி அவசரப்பட்டேன், எவ்வளவு அதனால் பாதிப்புகளை எல்லாம் உணரக்கூடியவனாக இருக்கின்றேன் என்ற விடயங்களை கூறியவர் உணர்வுபூர்வமாக. ஆனால் இன்று வரை அதற்காக எந்தவித ஒரு பொறுப்புக்குரல் விடயங்களையுமே செய்யக்கூடியதற்கு இந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக அதை உணர்ந்து கொண்டார். எல்லோருமே உணர்ந்து, அனுரகுமார திசாநாயக்கா மட்டுமல்ல, கோட்டபாய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, மைத்திரி எல்லோருமே தமிழ் மக்களுடைய விடயத்திலே இந்த அரசாங்கம் சரியான ஒரு தீர்வை காணாமல் இனப்பிரச்சனை விவகாரத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதுதான் இலங்கையினுடைய நெருக்கடிகளுக்கு பாரிய பின்னடைவு என்பதை எல்லோருமே உணர்ந்தாலும் அவர்கள் நம்பி இருப்பது இந்த பௌத்த பேரினவாத அந்த வாக்கு வங்கி. ஆகவே அந்த வாக்கு அரசியலிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு துணிவு எவருக்குமே இருந்ததில்லை. இப்போது அனுரகுமார திசாநாயக்கா அவர்களும் அந்த தற்துணிவை
அந்த பௌத்த சிங்கள பேரினவாத அந்த வாக்கு வங்கியை கடந்து இந்த விடயங்களை செய்வதற்குரிய தத்துணிவோடு பயணிக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் ஆகவே அவர் உணர்ந்திருக்கின்றார். அதை செயல்பாட்டிலே காட்டுவதற்கு அந்த தத்துணிவு நிலையை நோக்கி அவர் நகர வேண்டும். இப்போது கூட அவர்களுக்கு முன்னாலே பல நெருக்கடிகள் இருக்கின்றது. இந்த சர்வதேச நாணய நிதியம் பச்சை விளக்கு காட்ட வேண்டும். அவர்கள் 3வது கட்ட கடன் கொடுப்பனவை விடுவிக்க வேண்டும். அவர்களுடைய ஒத்துழைப்போடுதான் அடுத்த வரவு செலவு திட்டத்தை கொண்டு வர முடியும். அடுத்த வரவு செலவு திட்டத்திலும் சர்வதேச நாணய நிதியத்துடைய தலையீடுகள் இருக்கும். கடந்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் இன்று இந்த தோல்விகளை சந்திப்பதற்கான அடிப்படை காரணமே கடந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மக்கள் மீது சுமத்தப்பட்ட அதிகப்பட்ட வரிகள். ஆக அந்த வரிகளை விதிக்க வேண்டிய நெருக்கடியை சர்வதேச நாணய நிதியம் ஏற்படுத்தி கொடுத்தது. ஆகவே சர்வதேச நாணய நிதியம் இப்போ அனுர அரசாங்கத்துக்கும் அதே ஒரு நிலைமையை தான் கொண்டு வரும். ஏன்னால் அந்த வரவு செலவு திட்டம் என்பது வெறுமனே அனுர அரசினுடைய ஒரு சாதனை வரவு செலவு திட்டமாக நிச்சயமாக அது அமையப் போவதில்லை. அது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய வரவு செலவு திட்டமாக தான் வரப்போகின்றது. அவ்வாறு வருகின்ற போது நிச்சயமாக பல நெருக்கடிகளை மக்கள் முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருப்பார்கள். அது தொடர்பாக அவர்களுக்கு பல சவால்கள் இருக்கின்றது. அவை இப்படியாக இந்த விடயங்களை எல்லாம் கடந்து தமிழ் மக்களுடைய விடயங்களை அவர்கள் புரிந்து கொண்டாலும் அதை செயல்பாட்டு வடிவத்திலே கொண்டு வருவது என்பது அது ஒரு அசாத்தியமான தத்துணிவின் அடிப்படையில் தான் அவர்கள் அதை செய்ய முடியும். ஆனால் அதற்கு இன்னும் அவர்கள் முதிர்ச்சி அடையவில்லை என்பதுதான் இந்த ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவாக இருக்கட்டும், இல்லை தேசிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும், இதில் நாங்கள் அவசரப்பட்டு சிலவே சொல்லக்கூடும் இதில் அவசரப்படுகின்றார்கள் என்று. இது அவசரப்படுகின்ற விடயம் அல்ல. எடுத்த உடனே இது ஒழித்து மறைத்து செய்கின்ற விடயம் அல்ல. நாங்கள் பின்கையில் ஒழித்து வைத்து பின்பக்கத்தாலே கொடுக்கின்ற விடயம் அல்ல. அப்படி கொடுத்து விட்டு ஒரே நாள் அந்த கொடுத்து விழுகின்ற விடயத்தோடு முடிகின்ற விடயம் அல்ல. உங்களுக்கு தெரியும், இல்லாத ஒன்றை ஊதி பெருசாக்கித்தான் இனங்களுக்கிடையே விரிசல்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். சாதாரணமாக ஸ்ரீதரன் அவர்கள் சென்று ஜனாதிபதியை சந்தித்ததுக்கு இவர்களுடன் கள்ள டீல் இருக்கின்றது, இதை நீங்கள் உடனடியாக அம்பலப்படுத்த வேண்டும் என்று அதை ஒரு இனவாத ரீதியாக அங்கே பரப்புரைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று உயிர்ப்போடு இருக்கின்றது. ஆகவே அதை வெளிப்படையாக கூறி அதை செயல்படுத்தக்கூடிய திராணி இருந்தால் மட்டும்தான் அன்றகுமார திசாநாயக்கா அவர்களினால் அவர்கள் உண்மையாக சொல்கின்ற மாற்றத்தை, அந்த சொல்லை ஒரு செயல் வடிவிலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்ய முடியும். நன்றி. சிறப்பு ராமேந்திரன். அதாவது நீங்கள் ஆரம்பத்திலே கூறியது போல் அனுரகுமார திசாநாயக்கனுடைய சிஸ்டம் சேஞ்ச் மாற்றம் என்ற அந்த மாற்றத்தினூடாக இந்த நிலைமையை புரிந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று நாங்கள் நம்புவோம். என்றால் நம்பிக்கை தானே வாழ்க்கை என்று இப்போ எல்லோருமே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அனுரகுமார திசாநாயக்கா நிச்சயமாக தமிழருடைய இனப்பிரச்சனை, அவர்களுடைய அபிலாஷை அதை உணர்ந்து அதற்கேற்றவாறு சரியாக கையாளவர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நன்றி ராமேந்திரன். நிச்சயமாக நீங்கள் ஆரம்பத்தில் கூறுவது நாங்கள் பொறுமையாக இருந்து இதை வெற்றியை அவதானித்து எவ்வாறு செல்கின்ற என்பதை தான் பார்க்க வேண்டும். சிறப்பாக இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து அங்குள்ள நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம்.